நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை காண செய்தார். கடந்த நாள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்தார். இந்த புதிய நாளை நமக்கு தந்து நம்மை காத்து கொண்டதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் நாம் கடந்து சென்று நம்முடைய கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருக்கு நாம் ஒரு பாடல் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. லா 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 லா. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. லா 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 லா. என்னே சதிதானையா என்னை தேற்றிடும் எனதேசையா. என்னே சன்னிதானையா என்னை தேற்றிடும் எனதேசையா. சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பமே. சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பமே. சீக்கிரம் வாருமையா ஐயா சீக்கிரம் வாருமையா. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. லா 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 லா. என்னே சன்னிதானையா என்னை தேற்றிடும் எனதேசையா. என்னே சன்னிதானையா என்னை தேற்றிடும் எனதேசையா. சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பமே. சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பமே. சீக்கிரம் வாருமையா ஐயா சீக்கிரம் வாருமையா. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி
லா 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 உலையான சேற்று நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர். உலையான சேற்று நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர். அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது, அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அன்பாலே அணைத்து கொண்டீர் ஐயா, அன்பாலே அணைத்து கொண்டீர். இயேசு ராஜா வேளை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா வேளை என் உள்ளம் தேடி வந்தீரே. லா 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 லா. ஆபத்து காலத்திலே நல்ல அனுகூலம் திணையுமானீர். ஆபத்து காலத்திலே நல்ல அனுக்கிரகம் துணையுமானீர். அன்பே என்றீர், மகளே என்றீர், அன்பே என்றீர், மகளே என்றீர், அன்பாலே அணைத்து கொண்டீர் ஐயா, அன்பாலே அணைத்து கொண்டீர். இயேசு ராஜா வேளை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா வேளை என் உள்ளம் தேடி வந்தீரே. ஆபத்து காலத்திலே நல்ல அனுக்கிரக துணையுமானீர். ஆபத்து காலத்திலே நல்ல அனுக்கிரக துணையுமானீர். அன்பே என்றீர், மகளே என்றீர், அன்பே என்றீர், மகளே என்றீர், மணவாட்டி நீதான் என்றீர் ஐயா, மணவாட்டி நீதான் என்றீர். இயேசு ராஜா வேளை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா வேளை என் உள்ளம் தேடி வந்தீரே. லா 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 லா. இயேசு ராஜா வேளை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா வேளை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா வேளை என் உள்ளம் தேடி வந்தீரே. ஆமென்.
நம்முடைய தேவன் நம்மை தேடி ஓடி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. நம்முடைய தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். நம்முடைய கர்த்தர் நம்மை இந்த நாளிலே காணச் செய்த கிருபைக்காக நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை இந்த நாளிலே துதித்து ஸ்தோத்தரிப்போம். நாம் நம்முடைய அன்பின் தெய்வமாகிய இயேசுவை நாம் போற்றி புகழ்ந்து அவருடைய பரிசுத்த பாதத்திலே நாம் காத்திருப்போம். ஆமென். கடந்த நாளிலே நாம் 100வது சங்கீதத்தை நாம் வாசித்தோம். இந்த நாளிலே 101வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். ஆமென். கடந்த நாளிலே 101ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்தோம். இந்த நாளிலே 102ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். ஆமென். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச் செய்யும். என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது. என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல் எரியுண்டது. என் இருதயம் புல்லைப் போல் வெட்டுண்டு உலர்ந்து என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன். பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போல் ஆனேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் ஆனேன். வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். நீர் என்னை உயரத் தூக்கி தாழ தள்ளினீர். உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடு கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது. புல்லை போல் உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதின் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதின் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும்.
சிருஷ்டிக்கப்படும். ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில், சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுகப் பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்து கொள்ளாதேயும். உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். அவைகளை ஒரு சாவியைப் போல் மாற்றுவீர். அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வாறு அவருடைய இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது கீர்த்தனமாக பாடியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்து நாளிலே துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் இது. ஆமென். ஆபத்து நாளிலே அவருடைய முகத்தை நமக்கு மறையாதபடி அவருடைய செவியை நம்மிடத்தில் சாயும்படி நாம் அவருக்கு பரிசுத்தமாய் காத்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய நாட்கள் புகையைப் போல் ஒளிந்து போகும். நம்முடைய எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல் எரிந்து போகும். ஆமென். நம்முடைய இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது. என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். ஆமென். நம்முடைய இருதய துக்கத்தின் போது நம்முடைய போஜனத்தை கூட நாம் சாப்பிடுவதற்கு மனமில்லாமல் சில சமயங்களிலே நாம் இருப்போம். அந்த நேரத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் அவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்தால் நம்முடைய இருதயம் துக்கத்தை மறந்து அவருடைய பாதத்திலே நாம் மகிழ்ந்து களி கூறலாம். ஆமென். நாம் எவ்வளவாய் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்மிடத்திலே அன்பு கூறுவார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய துக்கத்திலே நம்முடைய மனபாரத்திலே நித்திரை இல்லாதபடி
புரண்டு புரண்டு நாம் தூங்குகிற நாட்கள் நம்மிடத்திலே உண்டு. ஆமென். அந்த பொழுது நாம் கர்த்தரிடத்திலே நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தோம் என்றால் நாம் நம்மை அயர்ந்த நித்திரைக்கு நம்மை கொண்டு போகலாம். ஆமென். நம்முடைய நித்திரை சமாதானமாக இருக்கும். நாம் நல்ல நித்திரையாக அடைந்து நாம் அதிகாலையிலே எழுந்து அவரை துதிக்கும்படியான கிருபையை நமக்கு தந்தருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினிடத்திலே நம்முடைய எல்லா சுமைகளையும் ஒப்பு கொடுத்து விட்டு நம்முடைய பெருமூச்சை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போமானால் கர்த்தர் நமக்கு நல்ல நித்திரையை தருவார். ஆமென். நம்மிடத்திலே அமைதியை தருவார். அவருடைய சந்தோஷத்தை நமக்கு தருவார். அவருடைய சமாதானத்தை நமக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசு என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தலைமுறை தலைமுறையாக அவருடைய கிருபை நிலைத்திருக்கும். ஆமென். நாம் சென்றாலும் நம்முடைய தலைமுறையினர் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வார்கள், அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் கர்த்தருடைய பாதத்திலே அனுதினமும் காத்திருப்போம். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் திசை கெட்டு போகாதபடி, நம்முடைய பிள்ளைகளின் பாதைகள் தீய வழிகளில் போகாதபடி நம்முடைய கர்த்தரிடத்திலே நாம் வேண்டுதல் பண்ணுவோம். நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்முடைய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை சாந்த குணமுள்ள பிள்ளைகளாய் வளர்க்க கிருபை செய்வார். அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுவார். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறதான ஆவியை அவர்களுக்கு கட்டளையிடுவார். நல்ல ஞானத்தோடு நடக்க பிள்ளைகளுக்கு புத்தியை தருவார், ஞானம் தருவார், அன்பு ஐக்கியத்தை உண்டு பண்ணுவார், அவர்களுக்குள் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென். இப்படியாய் கர்த்தருடைய பாதத்திலே இந்த காலை வேளையிலே நாம் அவருக்கு காத்திருப்போம். ஆமென். நம்முடைய பிள்ளைகளை தயவு கூர்ந்து நல்ல வழியிலே நாம் வளர்க்க ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இப்படியாய் நமக்கு ஆதியிலே கொண்ட அன்பை நமக்கு இந்த நாளிலே தருவார். இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்திலே அவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த நாள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து இந்த புதிய நாளை நமக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளை காண உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் இந்த நாளை காணாதபடி சென்று விட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு தயவாய் இந்த நாளை அன்பு கூர்ந்து நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளையும் அப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் கர்த்தரிடத்திலே எல்லாவற்றையும் குறித்து வேண்டுதல் பண்ணி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி. நன்றியோடு நம்முடைய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, இந்த நாளிலே அப்பா உமக்கு நன்றி செலுத்த உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். என் தேவனே, நீர் இறங்கி வந்து எங்களுக்கு நன்றி செய்ய போதுமானவராயிருக்கிறீர். எங்களுக்கு அப்பா உம்முடைய நாங்கள் சொல்கிற ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிற உமக்கு நன்றி செலுத்துதலை நீர் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வருவீர் என்று கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, எங்கே 2-3 பேர்
என் நாமத்திலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே வந்து நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்போதும் நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாதி கத்தாவே, எங்களை காத்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே, எங்களை போஷித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவ நாட்களை கூட்டி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, வாகனம் ஓட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் நீர் காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்க போறதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் தயவுள்ள தேவனே, அப்பா எங்கள் மீது இரக்கமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று அழைக்க சுவிகார புத்திரம் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உம்முடைய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் என் தேவன் ஆண்டவரே அப்பா ஜீவன் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஜீவ நாட்களை கூட்டி கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கும் நீர் அப்படியாய் ஆண்டவரே காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, திக்கற்ற பிள்ளைகளை காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அப்பா விதவை பிள்ளைகளை காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே, திக்கற்றோரையும் விதவையும் நான் போஷிப்பேன் என்று சொன்னபடி என் கர்த்தர் நீர் போஷிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே பட்டாசு தொழில் செய்ய போகிற பிள்ளைகளை என் தேவன் காத்து கொள்ள போற உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். துப்புரவு தொழிலாளர்களை அனைவரையும் என் கர்த்தர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரி ஊழியங்கள் செய்கிற டாக்டர்களையும் ஆண்டவரே நர்ஸுகளையும் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே தகப்பனே அப்பா போலீஸ் வீரர்களையும் ஆண்டவரே இராணுவ வீரர்களையும் ஆண்டவரே தீயணைப்பு படை வீரர்களையும் நீர் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியான தேவனே, இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டுகிற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் ஒவ்வொரு ஆசிரியைகளையும் நீர் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு இன்னும் நல்ல ஞானம் தரப்போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியானவரே, அன்பின் தெய்வமே, இந்த நாளிலே அப்பா உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிள்ளைகளை ஆண்டவரை நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளை நீர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களுக்கு கத்தாவே வாகனம் ஓட்டும் பொழுது நல்ல ஞானத்தை தரப்போறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் எந்த ஒரு விபத்தையும் காணாதபடி என் தேவன் நீர் செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியான தேவன் எங்களை ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல வணைந்து எங்களை வழி நடத்தும் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலே மாற்றுத்திறனாளிகளை என் கர்த்தர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை நீர் நன்மையினால் நிரப்ப போறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்ப்பஸ்திரிகளுக்கு என் கர்த்தர் ஆண்டவரே சுகப்பிரசவத்தை கட்டளையிட போறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நாளிலே குடி போதையில் சிக்கி தவிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை என் கர்த்தர் சீர்திருத்தம் பண்ண போறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அன்பின் தேவன் தாமே, இந்த நாளிலே எங்களிலே கர்த்தாவே நீர் வந்து எங்களை நீர் ஆட்சி செய்ய போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய பொற்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாதுகாத்து வழிநடத்தும் உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கி இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே நீர் வழி நடத்த போற உம்முடைய தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.